வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு வரும் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நுழைவுச்சீட்டு வருகின்ற 15ஆம் தேதி வெளியாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 818 ரூபாய் 50 பைசாவாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் உணவு டெலிவரி உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு புதிய சட்டம் உள்ளிட்ட 5 அம்ச வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. சமூக தொண்டாற்றி வரும் பாஸ்டினா சூசைராஸ் என்கின்ற பாமா அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது வழங்கிட தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வருகின்றனர். நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டு அதற்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். UAE எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் டிரைவர், மிஷின் ஆபரேட்டர், கட்டுமான பணிகள் போன்றவற்றில் உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய ஆயுள் காப்பீட்டு திட்டம் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் 800 மெகாவாட் அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்கு 2281 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 15,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சுற்றுலா சிறப்பு பேருந்து சேவையை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்கள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தலின் போது பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு ஜி விசில் ஆப் மூலம் வீடியோ அனுப்பலாம் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கேலோ இந்திய போட்டியில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதி பெறுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறப்பு விரைவு நீதிமன்றம் உடன் அமைத்து 1 வாரத்திற்குள் 9 வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்வேன் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சோளிங்கர் மலைக்கோவிலில் ரோப்கார் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 48,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.